இதயத்தில் இருப்பவரே, இறை குலமாய் வருவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை உரு பெற உலகில் சாட்சியாவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை உரு பெற உலகில் சாட்சியாவோம். கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே, இறை குலமாய் வருவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, லூர்து தொலைக்காட்சி வழியாக இத்திருநிகழ்வில் பங்கெடுத்து ஜெபிக்கின்ற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் அன்போடு திருநிகழ்விற்கு நான் வரவேற்கிறேன். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், மன துணிவோடு இருங்கள், திகிலுறாதீர்கள், அச்சமடையாதீர்கள். உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது, காரணம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்கிற அருமையான தெய்வத்தை நமது தெய்வமாக நாம் கொண்டிருக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நெருக்கடிகளிலும், எல்லா வேதனைகளிலும், எல்லா அச்சுறுத்தல்களிலும் ஆண்டவர் இயேசு நம் கூடவே இருக்கிறார். அந்த உணர்வோடு எல்லா விதமான சூழ்நிலைகளையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவரிடமிருந்து ஆற்றலையும் அருளையும் பெற்றுக்கொள்ள இத்திருப்பலி வழியாக நாம் வரம் கேட்டு ஜெபிப்போம். இந்த நாளிலே நிவர் புயலிலிருந்து மக்களை இறைவன் காப்பாற்றவும், எந்த விதமான உயிர் சேதமும் பொருட்சேதமும் நமது மக்களுக்கு அமையாமல் இறைவனுடைய பாதுகாப்பும் தொடர் பராமரிப்பும் கிடைக்க இத்திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். மேலும் அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளி, அமலோற்பவம் லூர்து அகாடமி, லூர்து தொலைக்காட்சி நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்காகவும் நன்றியாகவும், இவைகளுடைய நிறுவனர் திரு எஸ்.ஏ. லூர்து சாமி அவருடைய கருத்துக்களுக்காகவும், உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும், அவருடைய அன்பு சகோதரி ஆரோக்கியமேரி அவருடைய உடல் நலனுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். குருசுகுப்பம் சென்ட் ஜூலியன் பரமானந்தம், ஜெயமணி பரமானந்தம் இவருடைய நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற மெர்சி நெட்வொர்க்கினுடைய உரிமையாளர்கள் ஜெரோம், ஸ்டெல்லா மேரி இவர்கள் விரைவில் உடல் நலம் பெற்று வீடு திரும்பவும், தட்டாஞ்சாவடி எம் காஸ்பல் ஷானல், எம் தீனா ஜாஸ்மி இவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இந்த அருமையான சகோதரனையும் சகோதரியும் நாம் அன்போடு வாழ்த்துகிறோம். இவர்கள் சூசையப்பருக்கு நன்றியாகவும் இவருடைய உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் ஜெபிப்போம்.
லூர்துநாதன் குழந்தைசாமி ஆண்மலை பாட்டிக்காகவும், திருச்சி பெஃபின் ராஜ் நிதோஷினி இப்படி நன்றியாகவும், பெர்ஃபின் ராஜுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கவும், பெங்களூரு பிரபு ஜெய்சீலன் மார்டினா ரோஜர் ஜோசப் இப்படி நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், நெல்லித்தோப்பு ஸ்டீவன் ருவியர் திருமண பிரச்சனைகள் சுமூகமாக தீரவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ருவியர் ரான் ஒதித் ஜெயசெல்வி இப்படி நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், அருள் சாமி ஆரோக்கிய மேரி மற்றும் குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், விசுவாசம் மரிய செல்வம் மற்றும் இவருடைய குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், கடலூர் அகஸ்டின் சந்திரா இவருடைய நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், லண்டனில் வாழும் ஸ்டீவன் லாரன்ஸ் கமில் இன்ஃபென்டா ஈத்தன் தியோடர் நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், செபாஸ்டின் சின்னம்மாள் ஆரோக்கியமரி லூர்துநாதன் மற்றும் அருட்தந்தையர்கள் சூசைநாதன் தனசேகர் இன்னையா இருதயசாமி மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுகிற அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், அமலதாஸ் என்னும் சகோதரருக்கு திருமண தடை நீங்க நல்ல வரன் அமையவும், ஆரோக்கியசாமி பாஸ்கல் அல்ஃபோன்ஸ் ஆண்மேலை பாட்டிக்காகவும், ராஜா மெக்டோனல் மரி அலோசியஸ் கெவின் மெக்டோனல் சூசையப்பருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும், பிரான்ஸ் நாட்டில் வாழும் டோம்னிக் இம்மானுவேல் ஜேம்ஸ் டோம்னிக் ஜான்சி இவர்கள் தங்களுடைய திருமண நாள் என்று கொண்டாடுகிறார்கள். இந்த தம்பதியரை அன்போடு வாழ்த்துகிறோம். இவர்களுடைய நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும், இறந்த அருட்தந்தையர்கள் லாசர் பெருத்தே மரிய செல்வம் எம்ஏ ஞானப்பிரகாசம் ஏஜேசி லாரன்ஸ் இவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், ஆரோக்கியசாமி மரியசாமி அந்தோணி முத்து ராந்தார்க் மரி ஆரோக்கியமரி ஆண்மலை பாட்டிக்காகவும், அருட்தந்தை ஜெயபால் அருட்தந்தை சிறில் இவர்களுக்கு இறைவன் புனித சூசையப்பர் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் நாம் இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தூய திரு நிகழ்வை நாம் தகுதியோடு கொண்டாட நாம் அனைவரும் பாவிகள் என்பதை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னிகையான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, சொல்லற்கரிய மது பராமரிப்பினால் புனித யோசேப்பை உம் திருமகனின் புனிதமிக்க அன்னைக்கு கணவராக தேர்ந்தெடுக்க திருவுளமானீரே.
பாதுகாவலராகி மண்ணில் அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கடவுளின் பணியாளரான மோசேயின் பாடலையும் ஆட்டுக்குட்டியின் பாடலையும் பாடிக்கொண்டிருந்தார்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. சகோதரர் சகோதரிகளே, யோவான் என்னும் நான் பெரிதும் வியப்புக்குரியதுமான மற்றொரு அடையாளத்தை விண்ணகத்தில் கண்டேன். 7 வானதூதர்கள் 7 வாதைகளை கொண்டிருந்தார்கள். இறுதியான அந்த வாதைகளோடு கடவுளின் சீற்றம் முற்றிலும் தனியும். நெருப்போடு கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒன்றையும் கண்டேன். தொடர்ந்து விலங்கின் மீதும் அதன் சிலை மீதும் என்னால் குறிக்கப்பெற்ற அந்த ஆள் மீதும் வெற்றி பெற்றவர்கள் கடவுள் கொடுத்திருந்த யாழ்களை ஏந்திய வண்ணம் கண்ணாடி கடல் அருகே நின்று கொண்டிருக்க கண்டேன். அவர்கள் கடவுளின் பணியாளரான மோசேயின் பாடலையும் ஆட்டுக்குட்டியின் பாடலையும் பாடிக்கொண்டிருந்தார்கள். கடவுளாகிய ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் பெரியன, வியப்புக்குரியன. மக்களினங்களின் மன்னரே, உம் வழிகள் நேரியவை, உண்மையுள்ளவை. ஆண்டவரே, உமக்கு அஞ்சாதவர் யார்? உமது பெயரை பற்றி புகழாதவர் யார்? நீர் ஒருவரே தூயவர். எல்லா மக்களினங்களும் உம் திருமுன் வந்து வணங்கும். ஏனெனில் உம் நீதி செயல்கள் வெளிப்படையாயின. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எல்லாம் வல்லவனே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுங்க. ஆறுகளே கைகொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூவுலகை நீதியுடன் ஆண்டிடுவார். மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். எல்லாம் வல்லவரே,
வரை நம்பிக்கையோடு இரு. அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம், இறை வசனங்கள் 12 முதல் 19 முடிய. இயேசு தம் சீடர்களை பார்த்து கூறியதாவது: இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதிலளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, லூர்து தொலைக்காட்சி வழியாக இத்திரு நிகழ்வில் பங்கேற்று ஜெபிக்கின்ற சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு கத்தோலிக்க மறைபோதகர் மாரியோ ஜோசப். இந்த பெயர் ஒருவேளை உங்களுக்கு பரிச்சயமான ஒரு பெயராக இருக்கும். இவரை பார்த்திருப்பீர்கள். இவருடைய மறையுரைகளை, தியான உரைகளை எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இவரை பற்றிய வரலாறு கூட உங்களுக்கு தெரிந்திருக்கும். 2 முறை நான் கடலூரிலே பணியாற்றுகின்ற பொழுது இந்த சகோதரரை அழைத்து என்னுடைய ஆசிரிய பெருமக்களுக்கு தியானம் கொடுக்க வைத்தேன். 2007 மீண்டும் 2009 அவர்தான் 700க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு தியானம் கொடுத்தார். மாரியோ ஜோசப் இவர் பெயர். இவருடைய ஒரிஜினல் பெயர் சுலைமான். ஒரு சுலைமான் மாரியோ ஜோசப்பாக மாறி போய்விட்டார். கேரளாவில் ஆழமாக மத பற்றுள்ள ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவர். இவருடைய பெற்றோருக்கு 6 பிள்ளைகள், அதில் 3வது பிள்ளை இவர். மற்ற பிள்ளைகளை எல்லாம் அவர்கள் இயல்பாக இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகின்ற பொழுது இந்த சுலைமானை மட்டும் அவள் என்ன செய்தார்கள், பள்ளிக்கு அனுப்பவில்லை 8 வயசு வரைக்கும். அப்படியே வீட்டிலே வைத்து 8வது வயசு வருகின்ற பொழுது அவரை அரபிக் பள்ளிக்கு அனுப்புகிறார்கள். அரபு மொழியில் நடத்துகிற இஸ்லாமிய கல்விக்கு அவளை அனுப்புகிறார்கள். அவர் ஒரு மத குருவாக உருவாற்றுவதற்கு வீட்டை விட்டு 8வது வயசுலேயே அவர்கள் அனுப்பி விடுகிறார்கள். 18 வயசு வரைக்கும் 10 ஆண்டுகள் தொடர்ந்து அவர் இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கொள்கிறார்.
அரபி மொழியை கற்றுக்கொள்கிறார், அந்த குரானை தெளிவாக கற்றுக்கொள்கிறார். 18வது வயதில் அவர் இமாம் அல்லது மௌலவி என்று சொல்லப்படுகிற இஸ்லாமிய குருவாக அவர் உருவாக்கப்பட்டு தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு வருகிறார். 10 வருஷம் பெற்றோர்களோடு உடன்பிறந்த எந்த தொடர்பும் கிடையாது. தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே அவர் குருவாக பயிற்சி பெறுகிறார். 18வது வயசில் இமாமாக அல்லது மௌலாவியாக வந்த பிறகு இந்த சுலைமான் தனக்கு கொடுக்கப்பட்ட மசூதியில் அவர் குருவாக பணியாற்றுகிறார். அப்போது குரானை பற்றி அவர் பேசுகின்ற பொழுது இயேசு என்பவர் கடவுள் இல்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். இயேசு என்பவர் கடவுள் இல்லை. அந்த கூட்டத்தில் இருந்து ஒருவர் கேட்கிறார், இயேசு கடவுள் இல்லை என்று சொன்னால் அவர் யார்? இவருக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. எனவே திருக்குரானை மீண்டும் மீண்டும் படித்து கொண்டே இருக்கிறார். அதில் 3வது அதிகாரத்தில் ஈசா அல்ல ஜீசஸ் என்ற வார்த்தை குறிக்கப்பட்டிருக்கிறது. ஈசா இயேசுவை பற்றி அதிகமாக பேசப்படுகிறது. அவருடைய இறைவாக்கினர் முகமது இருக்கிறார். முகமதை பற்றி மிக குறைவாக பேசுகிற குரான் ஈசாவை பற்றி நிறைய பேசுகிறது. அந்த ஈசா எப்படிப்பட்டவர்? அவர் கடவுளுடைய வார்த்தையாக வந்தவர், வேர்ட் ஆஃப் காட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல ஸ்பிரிட் ஆஃப் காட், கடவுளுடைய ஆவி என்று இயேசுவை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஈசா அல்ல இயேசு நோயாளிகளுக்கு குணமளித்திருக்கிறார், இறந்தவர்களை உயிர் பெற்றெழ செய்திருக்கிறார், அவர் விண்ணகத்திற்கு உயிரோடு சென்றிருக்கிறார். இந்த வார்த்தைகள் திருக்குரானில் 3வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொண்ட முகமது இறந்திருக்கிறார், உயிரோடு அவர் செல்லவில்லை, இறந்தவராக சென்றிருக்கிறார், அப்படித்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவர் குரானை படிக்க படிக்க 19ஆம் அதிகாரத்தில் திருக்குரானில் மரியாவை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மரியம் என்ற அரபிக் மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு பெண் அந்த திருக்குரானில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது மரியா மட்டும்தான், மரியம் மட்டும்தான். அந்த மரியம் எப்படிப்பட்டவர்? மரியா எப்படிப்பட்டவர்? பெர்பெச்சுவல் வெர்ஜின், என்றென்றைக்குமே கன்னியாக இருக்கக்கூடியவர் என்று புகழாரம் சூட்டுகின்ற ஒரு குரானை பார்க்கிறார். ஏன் மரியம் பற்றியும் ஈசாவை பற்றியும் திருக்குரானில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? இவருக்கு புரியவே இல்லை. மீண்டும் மீண்டும் படிக்கிறார் திருக்குரானை, அல்லாவிடம் ஜெபிக்கிறார், இந்த இயேசு யார் எனக்கு சொல்லிக் கொடு, இந்த மரியம் யார் எனக்கு சொல்லிக் கொடு சொல்ல அல்லாவிடம் இயேசுவை பற்றி கேட்கிறார். அப்படி அவர் ஜெபித்த பிறகு திருக்குரானில் 24ஆம் அதிகாரத்தை படிக்கிறார். அந்த 24வது அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? உனக்கு புரியாத செய்திகளை நீ பைபிளில் தேடு, விவிலியத்தில் தேடு என்று திருக்குரானில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே திருக்குரானை கரைத்து குடித்தவர், 10 ஆண்டுகள் இஸ்லாத்தை படித்து முடித்தவர் என்ன செய்கிறார்? இப்பொழுது விவிலியத்தை படிக்க ஆரம்பிக்கிறார். விவிலியத்தை படிக்க ஆரம்பித்த உடனே அதில் ஆண்டவர் உயிருள்ள கடவுள், உண்மையான கடவுள், வாழுகின்ற கடவுள் என்பதை அவர் அறிந்து கொள்கிறார். 18 வயது நிரம்பிய இமாம் மௌலவி சுலைமான் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிறார். மசூதியில் குருவாக இருக்க வேண்டியவர் வீட்டிற்கு தெரியாமல் அவர் என்ன செய்கிறார்? அங்கே இருக்கிற போட்டா தியான மையத்திற்கு ஓடுகிறார். 2-3 நாட்கள் தேடுகிறார்கள். இந்த பையனை காணோம், இமாமை காணும். ஒருவேளை மசூதியில் முக்கியமான வேலையாக இருக்குன்னு சொல்லி பெற்றோர்கள் 2-3 நாட்கள் விட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு செய்தி கிடைத்தது, இவன் கிறிஸ்தவர்கள் நடத்துகிற தியான மையத்திற்கு சென்றிருக்கான்னு சொல்ல கேள்விப்பட்ட உடனே அவருடைய அப்பா கொலைவெறியோடு அங்கு ஓடுகிறார். ஓடி நன்றாக நைய புடைத்து அடித்து நொறுக்கி அவன் மயக்கமுறை அடிக்கிறார், மயக்கி விழுந்து விடுகிறான். அப்படிப்பட்டவனை அவள் தூக்கி வந்து அவனுடைய வீட்டில் ஒரு அறையில் போட்டு நிர்வாணமாக வைக்கிறார்கள். உணவு தண்ணீர் எதுவுமே கொடுக்கவில்லை. அவர் எழுதுகிறார், என்னுடைய சகோதரன் மூத்த சகோதரன் எனக்கு தண்டனை கொடுக்கிற விதத்தில் என்னுடைய வாயில் சிறுநீரை குடிக்க வைத்தான் என்று சொல்கிறார். அப்படி அவர் 28 நாட்கள் பசியும் பட்டினியுமாக சாகின்ற நிலையில் இருக்கின்ற பொழுது 28வது நாள் அவருடைய அப்பா வந்து அவனுடைய கழுத்தை, இந்த ஆட்டுக்கடாவை தூக்குற மாதிரி கழுத்தை தூக்கி பார்க்கிறார், பையன் செத்துட்டானா இருக்கிறானான்னு சொல்லி. அவர் கழுத்தை பிடித்த உடனே இவன் கண்களை திறந்து பார்க்கிறான். மயக்கமுற்ற நிலையில் கிடந்தவ இமாம் பார்க்கிறான். அந்த நேரத்தில் அப்பா நீண்ட ஒரு கத்தியோடு வெறியோடு வந்திருக்கிறார். நீ சொல்கிற இயேசுவை மறுதலிக்க வேண்டும், அல்லாவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்படி என்னால் விட்டு விடுவேன், இல்லை என்றால் உன்னை விடுவேன் என்று அவருடைய அப்பா இருக்கிறார். அந்த நேரத்தில் இந்த மாரியோ ஜோசப் எழுதுகிறார், என்னுடைய 28 நாட்கள் நான் சாப்பிடாமல் கிடந்து மெலிந்து போய் கிடக்கிறேன், சோர்வில் இருக்கிறேன்.
ஆனால் என்னுள் ஒரு ஆற்றல் பிறந்தது, ஒரு மிகுந்த வெளிச்சம் பிறந்தது. ஐ காட் தி எனர்ஜி என்று சொல்கிறார். மிகுந்த சக்தியோடு என்ன செய்தேன், என்னுடைய அப்பாவுடைய கரத்தை இழுத்து தள்ளி இயேசுவே என்று கத்தினேன். இயேசுவே என்று கத்துகின்ற பொழுது என்னுடைய அப்பா கீழே விழுந்து விட்டார். அவருடைய கையில் இருந்த கத்தி அவருடைய மார்பிலை பாய்ந்து மிகுந்த ஆழமான ஒரு காயத்தை உருவாக்கியது. ரத்தம் கொட்டுகிற நிலையில் கிடக்கிறார், வாயில நுரை தள்ளுகிறது. உடனடியாக என்னுடைய குடும்பத்தினர் என்ன செய்கிறார்கள், இவரை மருத்துவமனைக்கு தூக்கி செல்கிறார்கள். அப்படி மருத்துவமனைக்கு தூக்கி செல்கின்ற வழியில் நான் இருந்த அறையை அவர்கள் திறந்து விட்ட நிலையிலே ஓடிவிட்டார்கள். என்னுடைய கதவுகள்லாம் திறந்திருந்ததால் நான் வீட்டை விட்டு தப்பித்து ஓடி வந்து திரும்பவும் போட்டா மையத்தில் இயேசு ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன். நான் இப்பொழுது இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கேன்னு சொல்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்வது, இயேசு என்பவர் உயிரோடு இருக்கிற கடவுள், முகமது என்பவர் செத்துப்போன கடவுள். செத்து போனவரை பின்பற்றுவதா, உயிரோடு இருக்கிற கடவுளை பின்பற்றுவதா? இதோ உயிரோடு இருக்கிற ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன். நான் இன்று திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவனாக இருக்கிறேன், அவருக்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போ அவங்க வீட்டில் என்ன செய்திருக்காங்க தெரியுமா? அவங்க ஊருக்கு போனீங்கன்னா இவருக்கென்று ஒரு தூம்பா, ஒரு பாடை எடுப்பி அதில் களிமண்ணால் ஒரு உருவம் செய்து அடக்கம் செய்துவிட்டு கல்லறையில் அவர் எழுதியிருக்கிறார்கள். பிறந்த தேதி, இறந்த தேதி, அவருடைய ஞானஸ்நானம் பெற்ற தேதி எழுதியிருக்கிறார்கள். அவர் கல்லறை எழுப்பப்பட்டிருக்கிறது. உயிரோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு அவருடைய ஊரிலே கல்லறை எழுப்பப்பட்டிருக்கிறது. அவன் எங்கே கிடைத்தாலும் கொலை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஏறக்குறை 24 ஆண்டுகள் ஆகிவிட்டது. உலகத்திலே ஒரு இமாம், ஒரு குரு, முஸ்லீம் குரு முதல் முறையாக மதமாற்றம் பெற்று இன்னும் மிகப்பெரிய ஒரு சாட்சியமாக இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அங்கு வெறுப்பார்கள், கொலை செய்வார்கள், காட்டி கொடுப்பார்கள், தீர்த்து கட்டுவார்கள், ஏன் கல்லறை கூட எழுப்புவார்கள். இந்த இமாம் இன்று மாரியோ ஜோசப்பாக மாறியிருக்கிறார். மாரியோ என்று சொன்னால் இத்தாலி மொழியிலே மேரி என்ற அர்த்தம். எனவே மாதாவுடைய பெயரையும் சூசையப்பருடைய பெயரையும் இணைத்து கொண்டு மாரியோ ஜோசப் என்று சொல்லி மிகப்பெரிய சாட்சியமாக இருக்கிறார். பல்வேறு மொழிகளை பேச தெரிந்தவராக இருக்கிறார். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தனது சாட்சியத்தை கொடுக்கிறார். அவர் பிரசங்கம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இஸ்லாமில் குரானில் இருக்கிற பகுதியை சொல்வார், விவிலியத்தில் இருக்கிற பகுதியை சொல்வார், அழகான விளக்கம் கொடுப்பார். நான் உண்மையாகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அந்த இயேசு நற்கருணையிலே ஒவ்வொரு நாளும் உயிரோடு என்னோடு இருக்கிறார், என்னில் வருகிறார் என்று சொல்கிறார். மிகப்பெரிய சாட்சியத்தை மாரியோ ஜோசப் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்கள், இந்த நாள் இந்த பகுதியை படிக்கின்ற பொழுது வரப்போகின்ற அழிவை பற்றிய பகுதி என்று இந்த பகுதிக்கு தலைப்பிட்டிருக்கிறார்கள். இதே மார்க் நற்செய்தியில் படிச்சீங்கன்னா வரப்போகின்ற கொடும் வேதனை என்று எழுதப்பட்டிருக்கும். கொடும் வேதனை. இந்த வேதனை பகுதி என்ன? கடைசி காலத்தை பற்றி ஒரு வேதனை பகுதி, அல்லது கேடு அழிவு பற்றி ஒரு பகுதி. இதில் நேற்றைய பகுதியில் பார்த்தால் ஆண்டவர் 5 விதமான அடையாளங்களை கொடுக்கிறார். சயின்ஸ் என்று சொல்வோம், அடையாளங்கள், அருங்குறைகள். என்ன சொல்கிறார்? கடைசி காலத்தில் போலி மெசியாக்கள் வருவார்கள். கடைசி காலத்தில் பெரிய நிலநடுக்கங்கள் நடக்கும். கடைசி காலத்தில் அங்கு நாடுக்கு எதிராகவும் அரசுக்கு எதிராகவும் திரும்பும். கடைசி காலங்களிலே நிலநடுக்கங்கள் ஏற்படும், போர் குழப்பங்கள் வரும், போர் கலகங்கள் ஏற்படும். அது மட்டுமல்ல, கடைசி காலங்களிலே பஞ்சம் ஏற்படும், கொரோனா போன்ற கொள்ளை நோய் வரும். அது மட்டுமல்ல, வானிலை பெரிய அடையாளங்கள் தோன்றும் என்று சொல்லி 5 விதமான அடையாளங்களை நேற்றைய பகுதியிலே ஆண்டவர் வருகின்ற கேட்டை பற்றி சொன்னார். இன்று 12வது வசனத்திலிருந்து 19 வரைக்கும் படிக்கின்ற பொழுது 6வது அடையாளத்தை கொடுக்கிறார். 6வது அடையாளம், உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள். the persecutions, பிடித்து துன்புறுத்துவார்கள். துன்புறுத்துவதற்கு அடையாளம். கடைசி காலத்தில் உங்களுக்கு எதிராக எல்லாரும் திரும்புவார்கள். அப்ப என்ன செய்யணும்? உங்களை பிடித்து இழுத்து செல்வார்கள், ஆளுநரிடம் அரசிடம் கையளிப்பார்கள், உங்களை கொலை செய்வார்கள், உங்களை வெறுப்பார்கள். ஆனால் பயப்பட வேண்டாம். 13வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பது, இவைகள் உங்களுடைய காட்டி கொடுக்கப்படுதல், இழுத்து செல்லப்படுதல், அவமானப்படுத்தப்படுதல், ஏன் கொலை செய்யப்படுதல் எல்லாமே எனக்கு சான்று பகர உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். இட் இஸ் an opportunity to bear witness for me என்று சொல்கிறார். இது ஒரு வாய்ப்பு, இது ஒரு ஆசீர்வாதம். ஒருவேளை உங்களுக்கு துன்புறுத்தல், வேதனைகள், நெருக்கடிகள், கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும்.
எல்லாரும் உங்களை ஒதுக்குவார்கள், புறக்கணிப்பார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையில நான் இருக்கிறேன். இது உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். எனக்கு சான்று பகர்வதற்கு, என்னுடைய நற்செய்தி அறிவிப்பதற்கு, நான் தான் உண்மையான கடவுள் என்று சொல்வதற்கு இது உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆங்கிலத்தில் மிக அழகாக எழுதுகிறார்கள், இட்ஸ் a great campaign for communicating the good news என்று சொல்கிறார். கிரேட் கேம்பெயின். கேம்பெயின் என்று சொன்னால் மிகப்பெரிய அறிவிப்பு. அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்வோம், இந்த மறைசாட்சியின் ரத்தம் திருச்சபையுடைய வித்து என்று சொல்வோம். அந்த ரத்தத்தின் மீது நம்முடைய திருச்சபை கட்டப்பட்டிருக்கிறது. முதல் கிறிஸ்துவருடைய வேதனையின் மீது இந்த திருச்சபை கட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய எலும்பு கூட்டின் மீது நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தொடக்க கால கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வேதனையின் வழியாக, நெருக்கடியின் வழியாக, சாவின் வழியாக, ரத்தம் சிந்தல் வழியாக சான்று பகர்ந்திருக்கிறார்கள். அதே திருத்தூதர் பணி 1:8 ஆண்டவர் சொல்வார், பரிசுத்த ஆவி உங்கள் மீது வருகின்ற பொழுது நீங்கள் வல்லமையோடு யூதேயாவிலும் சமாரியாவிலும் கலிலேயா பகுதியிலும் உலகின் கடையங்களை வரைக்கும் எனக்கு சான்று பகர்வீர்கள். எப்படிப்பட்ட சாட்சியம் இது? வேதனையான ஒரு சாட்சியம், ஆண்டவருக்காக எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு சாட்சியம். அப்போது ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார், அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பேசுவது என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம், முன்னதாகவே சிந்திக்க வேண்டாம். உங்களுக்கு நாவன்மையை கொடுப்பேன், உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவரும் நிற்க முடியாது, உங்களை எதிர்த்து பேசவும் முடியாது. எப்படிப்பட்ட சக்தி! ஒரு பக்கம் நெருக்கடி இருக்கிறது, வேதனை இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் கூடவே இருப்பது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்கிறார், நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுக்கிற கடவுள் நான், எதிரில் எவனுமே நிற்க முடியாது, எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. அப்படிப்பட்ட சக்தி உங்களுக்கு கிடைக்கும். விடுதலை பயண நூல் 8:19 படிச்சிங்கன்னா, மோசேவும் ஆரோனும் எகிப்தினுடைய பார்வோனுக்கு எதிராக செல்வார்கள், அரண்மனைக்கு செல்கிறார்கள். அங்கு பல்வேறு கொள்ளை நோய்கள் உங்களுக்கு தெரியும், நிறைய வரலாற்றை படிச்சிங்கன்னா பல்வேறு நோய்கள் வரும். ஒரு நோய் கொசுக்கள் உருவாக்குது. ஆரோன் அந்த நிலத்தை தட்டினால், புழுதியை தட்டினால் அந்த புழுதி கொசுவாக மாறிடும். அப்போ அந்த எகிப்தில் இருக்கிற மந்திரவாதிகள்லாம் வராங்க. மந்திரவாதிகள் கொசுக்களை உருவாக்க பார்க்குறாங்க. ஆரோன் சும்மா தட்டுறாரு, நிலத்தை தட்டினோடனே புழுதியெல்லாம் கொசுவாக மாறிடுது. நாங்கள் பெரிய மந்திரவாதிங்க, எங்களால் முடியும்னு சொல்லி இவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள், தோற்று போகிறார்கள். அப்பொழுது எகிப்து நாட்டுடைய மந்திரவாதிகள், மெஜிஷியன் சொல்கிறாங்க, அந்த 8:19 ஆண்டவருடைய கைவன்மை அங்கே இருக்கிறது, ஆண்டவருடைய கைவன்மை அங்கே இருக்கிறது, the finger of God is here என்று எழுதுறாங்க. அப்போ இந்த வேதனைகளையும் துன்புறுத்தலையும் அவமானங்களையும் புறக்கணிப்புகளையும் சந்தித்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவருடைய கரத்தை கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவருடைய வல்லமையை பெற்றிருக்கிறார்கள், ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றிருக்கிறார்கள். எனவே நீங்கள் அச்சமுற தேவையில்லை, நான் இப்பொழுது உங்களோடு இருக்கேன்னு சொல்கிற ஆண்டவர். இறுதியில் 16-17 வசனங்கள் சொல்றாரு, ஒரு பக்கம் வெளியிலிருந்து உங்களுக்கு வேதனை உண்டு, ஆளுகின்றவர்கள் நெருக்கடி கொடுப்பார்கள், உங்களை சார்ந்த யூதர்கள் உங்களை கொலை செய்வார்கள். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடக்கும்? உங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு பெரிய தொல்லை. பகைவர்கள் வெளியில் இருக்கிறதை விட உள்ளே இருக்கிறார்கள். உங்களை பெற்றவர்கள், சகோதரர் சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள் என்ன செய்வார்கள்? இவர்கள் உங்களை காட்டி கொடுப்பார்கள், உங்களில் சிலரை கொள்வார்கள், எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள் என் பெயரின் பொருட்டு. எனவே வெளியில மட்டும்தான் உங்களுக்கு எதிர்ப்புன்னு கிடையாது, வீட்டுக்குள்ளேயே எதிர்ப்பு வரும். காரணம், நீங்கள் என்னை சார்ந்தவர்கள், எனக்காக வாழ்கின்றவர்கள், எனக்காக துன்புறுத்தப்படுகின்றவர்கள், எனக்கு சான்று பகர்கின்றவர்கள். அப்படிப்பட்ட நிலையில வீட்டுக்குள்ளேயும் உங்களுக்கு சங்கடம் உண்டு, வெளியிலும் வேதனை உண்டு என்று சொல்கிற ஒரு ஆண்டவர். இறுதியில் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை இந்த நாளிலே ஒவ்வொருவரும் கொடுக்கிறார். இறுதி நாளுடைய அழிவு இருக்கிறது, கேடு இருக்கிறது, வேதனை இருக்கிறது, கொள்ளை நோய் வரும், நிலநடுக்கம் வரும், நிவர் புயலும் வரும், எல்லாம் வரும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன சொல்கிறார்? அவர், உங்களுடைய தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது, மன உறுதியோடு இருந்து உங்களுடைய வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எனவே எல்லாமே கடவுளுடைய கரத்திலிருந்து வருவது. மிகப்பெரிய புயல் அடிக்கலாம், மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கலாம், அழிவு கூட கொடுக்கலாம், அல்லது கொரோனா கொள்ளை நோயினால் கொத்து கொத்தாக நிறைவு செத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை, என்னுடைய கரத்திலிருந்து தான் எல்லாமே வருகிறது. இதெல்லாம் எச்சரிக்கை கூட, இதெல்லாம் அழிவுக்கான அறிகுறி கூட. ஆனால் அந்த அழிவின் சக்தியின் மத்தியிலே என்னுடைய கரம் வல்லமையாக செயலாற்றும். மன உறுதியோடு நிலைத்திருங்கள், துணிச்சலோடு இருங்கள், தலை நிமிர்ந்து நில்லுங்கள், நான் உங்களோடு இருக்கேன் சொல்கிற உன்னதமான ஆண்டவரை நம்முடைய ஆண்டவராக கொண்டிருக்கிறோம். எனவே நிவர் புயல் இந்த நாளிலே
மக்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது. அரசு துறையிலே பாண்டிச்சேரியில் 3 நாட்கள் ஊரடங்கு போட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் பொது விடுமுறை விட்டிருக்கிறார்கள். போக்குவரத்தை நிறுத்தியிருக்கிறார்கள். பல்வேறு முன்னேற்பாடுகளும் அரசு செய்து கொண்டிருக்கிறது. காரணம், இது மிக மோசமான புயலாக மாறும், அது கரையேறுகின்ற பொழுது பல்வேறு சேதத்தை உருவாக்கும் என்று எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலை கூட ஆண்டு சொல்கிறார், இவைகள் மத்தியிலே நான் பிரசன்னமாயிருக்கிறேன், இந்த அச்சத்தின் மத்தியிலே நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் துணிவோடு இருங்கள் சொல்கிற ஆண்டவர் நாம் கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, பல்வேறு அடையாளங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். நிலநடுக்கங்கள், பஞ்ச சூழ்நிலைகள், கொரோனா தொற்று நோய்கள் அல்லது வானிலை பெரிய அறிகுறிகள், போலி மெசியாக்களுடைய தீர்க்க தரிசனங்கள், இவைகள் மத்தியிலே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் துன்புறுத்தப்பட்டால் நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள், அது எனக்கு சான்று பகர உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் என்று சொல்கிறார். ஆமென். அன்பு ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நிவர் புயலுடைய தாக்கம் பல்வேறு பயத்தையும் அச்சத்தையும் கலக்கத்தையும் எமது மக்களுக்கு உருவாக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நீர் உருவாக்கி உமது அன்பு பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தாமே எங்கள் மக்களை உமது பாதுகாப்பிலும் பாதுகாப்பு கவசத்தில் வைத்து பாதுகாத்தருளும். என் மக்களுக்கு எந்த விதமான சேதாரங்களும் உயிர் சேதமும் இல்லாமல் நீரை பொறுப்பெடுத்து கொள்ளும். உம்முடைய வல்லமையான கரம் எங்களை தாங்கி சுமப்பதையும் வழி நடத்துவதையும் எங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பதையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர செய்தருளும். அது மோசேவும் ஆரோனும் ஆளுநர்கள் முன்னிலையிலும் அரசர்கள் முன்னிலையிலும் இருக்கின்ற பொழுது நீர்தாமை பேசுகின்ற கடவுளாக, செயலாற்றுகின்ற கடவுளாக, கைவன்மையை காட்டுகின்ற கடவுளாக இருந்தது போல எங்களுடைய நெருக்கடிகளிலும் வேதனைகளிலும் பெரும் துன்பங்களிலும் நீர்தாமே எங்களுக்கு வலிமையாக வல்லமையாக செயலாற்றியருளும். இவைகளெல்லாம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனிற்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, உமது புகழ்ச்சி பலியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இவ்வுலகில் தந்தையாக இருந்து ஒரே திருமகனை பேணி காக்க நீர் தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினால் எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினே. தூய ஆவினிலிட்டதால் அந்த அன்னை கருதரித்த உம்முடைய ஒரே திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியுள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீரே. கிறிஸ்து வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்கு ஒருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராவியன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர் லூர்து தொலைக்காட்சி வழியாக இத்திருநிகழ்வில் பங்கெடுத்து ஜெபிக்கும் அது அன்பு பிள்ளைகள் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித அந்தோனியார், புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் நிறைவான மகிழ்வையும் அளிக்க திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து வாழ்த்துவோம். இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா துன்பத்திலும் புறக்கணிப்பிலும் அவமானத்திலும் நெருக்கடிகளிலும் நம்மோடிருந்து வழிநடத்துகிற அன்பு தேவன். இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பட்ட அனைவரும் பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவள், வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடல் இரத்தம் நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மாண்புக்குரிய மறை நிகழ்வுகளை நிறைவேற்றுவதில் நேர்மையாளர் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ளவருமான புனித யோசேப்பு பணிபுரிந்தார். உயிரளிக்கும் அருள் அடையாளங்களால் புதுப்பிக்க பெற்றுள்ள நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்றும் உமக்கென வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு